குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 94, 95, 96. வழிகாட்டுதல் தங்களிடம் வரும்போது மனிதர்களுக்கு தடையாக உள்ளவை ஒரு மானிட தூதையா இறைவன் எழுப்பியுள்ளான் என்ற அவர்களின் கூற்றைத் தவிர இல்லை. கூறும், மலாயிகத் பூமியில் நிம்மதியாக நடமாடிக்கொண்டிருந்தால் மலக்கன் தூதை வானிலிருந்து அவர்கள் மீது இறக்கி வைக்கின்றோம். கூறும், எனக்கிடையே மற்றும் உங்களுக்கிடையே சாட்சியாக இறைவனே போதுமானவன். நிச்சயமாக அவன் தனது சேவகர்களுடன் விழிப்பாக பார்த்தவனாக இருக்கின்றான். அரபி வார்த்தை மலாய்கத் அல்லது மலக்கன். இதற்கு பொதுவாக மொழியாக்கங்களில் வானவர்கள் என இருக்கும். மலாய்கத் அல்லது மலக்கன், இதன் மூல எழுத்துக்கள் மீம், லாம், காஃப். இதன் மைய பொருள் ஆட்சி, அரசு, அதிகாரம். இந்த மொழியியல் அர்த்தத்தையும் குர்ஆனில் இவ்வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கும் சூழல்களையும் கவனத்தில் கொண்டு சிந்திக்கும்போது மலாயிகத் அல்லது மலக்கன் இதற்கு அரசதிகாரிகள், அரசாங்கத்தினர், அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. இதில் நமது அன்றாட வாழ்வில் நமது அறிவுக்கு எட்டிய அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களும் அடங்குவார்கள். மேலும் நமது அறிவுக்கு எட்டாத ஆனால் உணர முடிகின்ற பிரபஞ்ச அரசாங்க செயல்பாடும் அடங்கும். இவற்றை கவனத்தில் கொண்டு அத்தியாயம் 17 வசனங்கள் 94, 95, 96 சிந்தனைக்கு எடுப்போம். 94வது வசனம். பாதுகாப்பான வாழ்க்கைக்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் வழிகாட்டுதல், அறிவுரை, போதனை சாதாரண மனிதரிடமிருந்து வருவதை ஏற்க மறுக்கும் கூட்டத்தினரை பற்றி சொல்கிறது. எங்களுக்கு வழிகாட்ட ஒரு அதிகாரம் பெற்றவரை இறைவன் அனுப்பவில்லையே ஏன் என்ற தோரணையில் பேசுகின்றனர். 95வது வசனம். இவ்வாறாக தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் நம்மை எவரும் கேள்வி கேட்க முடியாது என அதிகாரம் பெற்றவர்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக நடமாடிக்கொண்டிருந்தால் அவர்களை அடக்க வல்லக்கூடிய பிரபஞ்ச அரசாங்க செயல்பாடுகள் அவர்கள் மீது இறங்கும் என்ற நினைவூட்டலை கொடுக்கின்றது. மேலும் நிறைய நினைவூட்டல்கள் இவ்வசனங்களில் வெளிப்படுகின்றது. அதிலிருந்து ஒரு சுருக்கமே இந்த பகிர்வு.